This is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்ட்ராடேல எப்படி நம்ம அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ, இல்லை மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக, அதாவது இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது செல்லர்ஸோட மார்க்கெட். அப்போது பையர்ஸ் இதில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செல்லர்ஸ் லாஸ் ஆகக்கூடிய இடத்துல, இல்லை அவங்க ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடத்துல தான் பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி இடம் எங்கெல்லாம் க்ரியேட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அதில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக முழுக்க பார்த்திங்கன்னா செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துலையும், செல்லர்ஸ்க்கு லாஸ் வந்து அவங்க எக்ஸிட் ஆகிற இடத்துலையும் தான் நம்ம உள்ளே போய் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதனால் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,070 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 15 மினிட்ஸோ மினிமம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? என்ட்ரின்றது எப்போ வேணால் கிடைக்கும். 10 நிமிஷம் கிடைக்கலாம், 1/4 மணி நேரத்துலையும் கிடைக்கலாம், 1 ஹவர்லேயும் கிடைக்கலாம், எப்போ வேணால் கிடைக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி எப்போ வருதோ நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? மற்றபடி டைமிங் இப்படி தான் எடுக்கணும், மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அது நம்மளோட இஷ்டம் தான் அது. ஓகேங்களா? மற்றபடி டைமிங் எப்போ வேணால் நம்ம உள்ளே போய் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது மினிமம் ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,90. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஆனால் இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட். ஏன்னா ஓப்பனை வச்சு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுக்கு ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவாகவும், ஓப்பனுக்கு கீழே தான் நெகட்டிவாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது 24,90 மார்க்கெட் இருக்கும்போது 24,050, 24,000 அப்படின்ற கால் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 24,100, 24,150 புட்டு இந்த மணி. நம்ம ஏன் இந்த மணியை சொல்கிறோன்னா, நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம், அதனால் அதை சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது ரெண்டு ப்ரீமியம் நம்ம எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த மணியை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். செகண்ட்லாம் தேவை கிடையாது. இப்போ 24,090 மார்க்கெட் இருக்குன்னா நியர்பை இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த மணி கால் ஆப்ஷன் 24,50. அதனால் நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மணி புட் ஆப்ஷன் 24,100. ஓகேங்களா? அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த மணியை சூஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? செகண்டில் இருக்கிற இந்த மணியை எடுக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஓகேங்களா? உங்கள் இஷ்டம் எதில் வேணால் எடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம எடுப்போம் எப்போவுமே. ஓகேங்களா? மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது 24,050 அப்படின்ற காலோட சார்ட் இது தான். இவனை தான் நம்ம சூஸ் பண்ணோம். மார்க்கெட் எப்படி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலேயோ அதே மாதிரி இவன் இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா சேம் இவன் அப்படி தான் இருந்தான். ஓகேங்களா? அதாவது இவனோட 170 அப்படின்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் இது தான். 160ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் இவன் மேலே தான் நிற்கிறான். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் இவன் இங்கே தான் இருக்கான். ஓகேங்களா? மெயின் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் இருக்கிறான். ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், இது ஆக்சுவலாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வராது. ஏன்னா ஐ லோவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியும். ஒன்று ஐயை கீழே உடைக்கணும், இல்லை லோவை கீழே உடைக்கணும், இல்லை லோ கிட்டே இருக்கணும், இல்லை ஐ கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியும். இது இன்சைடில் இருந்தது. இவனும் பாருங்கள் இன்சைடில் இருக்கான். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி அதனால் நம்ம இன்றைக்கி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்கலை. ஆக்சுவலாக எடுக்கலைன்னா அந்த மாதிரி செட்டப் க்ரியேட் ஆகலை. ஓகேங்களா? இது ரெகுலராக எடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி. அதாவது நம்ம இந்த மணியில் முதல்ல
மார்க்கெட்டில் 2 கால் புட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு 2 ப்ரீமியத்தையும் செக் பண்ணிவிட்டு யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்கான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுப்போம். அதுதான் ரெகுலர் என்ட்ரி. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே 24,050 அப்படின்ற கால் ஆப்ஷன் இருந்தான். அதனால தான் அவனை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்போ 24,100 எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் 24,100. இவனும் பாருங்கள் இந்த மணி தான். இவன் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. அப்போது இவனை கரைக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. அதாவது செல்லர்ஸ் வந்து ஒன்று அந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போது இவங்க இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அதனால தான் நம்ம கால் எடுக்கிறோம். ஓகேங்களா. ஓகே. இப்போ இவனை பாருங்கள் தெளிவாக இவன் 160ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ். அதை அவன் கீழே உடச்சி கீழே எழுதலாம். ஓகேங்களா. அதேமாரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கும் கீழே ஆகிடும். ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவல் இங்கே இருக்குது, எல்லாத்துக்கும் கீழே இறங்காயிடும். ஓகேங்களா. அப்போது 10 நிமிஷத்தில் ஒரு 15 மினிட்ஸில் இவன் எல்லா லெவலையும் கீழே உடைக்கிறான். கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் மேலே உடைக்கணும். அப்போ நம்ம யாரை சூஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து நம்ம மெயினாக வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம இப்போ டெய்லி நம்ம அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் தான் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போவாச்சும் ரேராக, ரொம்ப ரேர், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இந்த மாதிரி ஹை லோவில் மார்க்கெட் இல்லாமல் 2 ப்ரீமியமே சென்டரில் இருக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்கும், ஒரு ப்ரீமியம் இன்சைடில் இருக்கும், ஒரு ப்ரீமியம் மட்டும் லோலியோ ஹைலியோ இருக்கும். அதை வச்சு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எடுத்துருவோம், என்ட்ரி ஈஸியாக எடுத்துருவோம். ஆனால் 2 ப்ரீமியமே இன்சைடில் இருந்து மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குதுன்னா அது வந்து மார்க்கெட் எந்த சைடு போகும் தெரியாது. அது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியாது. ஓகேங்களா. அப்போது நம்ம ரெகுலர் என்ட்ரியை பயன்படுத்துறதுனா பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா செகண்ட் ஹாஃபில் ஐலோவில் மார்க்கெட் போனவனையும் பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லைனா அன்றைக்கி என்ட்ரியே விட்டுட்டு மறுநாள் எடுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது கால் ஆப்ஷன் தான். மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் சேம் சினாரியோவில் இருந்தாங்க. இவன் தான் ஸ்ட்ராங்காக இருந்தான். அதனால் இவனை எடுத்தோம். 170 அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு அட்வான்ஸ் லெவல். இது ஓப்பன் ப்ரைஸ். ஆக்சுவலாக இது 160ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா. அப்போது 170 என்ற ஓப்பன் ப்ரைஸை தாண்டும் போது நம்ம எடுக்கலாம். 170 எடுக்க முடியலாம். 175 180 எடுத்திருந்தால் கூட நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் ரொம்ப சாலிடாக போயிருக்கான். 2 கேண்டிலில் போயிருக்கான். ஓகேங்களா. இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட்டும் செகண்ட் டார்கெட் வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா ஸ்டாப், அதாவது எங்கே என்ட்ரி எடுக்கிறோமோ அங்கே டைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைப்போம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிப்போம். இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 15 பாயிண்ட் தான் எப்போதுமே நம்ம மைண்டில் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கோ பாசிட்டிவாக இருக்கோ இன்சைடு மார்க்கெட்டோ ட்ரெண்டு மார்க்கெட்டோ டவுன் மார்க்கெட்டோ அப்பு மார்க்கெட்டோ எதுவுமே நம்ம எது இருந்தாலும் சரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் உள்ளே போனால் அந்த 15 பாயிண்ட்டு 12 பாயிண்ட்டில் வெளியே வரதுக்கு தான் நம்ம எப்போதுமே ஒரே ஸ்டைலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட் செட்டை வச்சுருப்போம். ஓகேங்களா. அவன் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், பிரச்சனை இல்லை. அப்போ அந்த போனஸ் பாயிண்ட்டை நம்ம பிடிக்கணும்னா நம்ம இன்னொரு லாட்டை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். இதுதான் நம்மளோட ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. வேறு எதையும் போட்டு குழப்பிக்க மாட்டோம் நம்ம. ஓகேங்களா. அந்த மாதிரி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிச்சிருக்க முடியும். 1/2 hourல அட்லீஸ்ட் ஒரு 50-60 பாயிண்ட் ஆச்சும் பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லைனா 15 பாயிண்டில் வெளியே வந்துருக்கான். 15 பாயிண்டில் வெளியே வந்திருக்க மாட்டான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரே கேண்டில்லே இவன் பார்த்தீங்கன்னா 180, இவன் வந்து பார்த்திங்கன்னா 230 50 பாயிண்ட் போயிட்டான் ஒரே கேண்டில். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்டில் கட் பண்ணலான்னு பார்த்தாலும் இவன் ஒரே கேண்டில் இவ்வளோ தூரம் போகும்போது அது ஒரு போனஸாக, அது ஒரு ஃப்ளூக்கில் அந்த மாதிரி அமையும். சில டைமில் ஒரே கேண்டில் மேலே போகும்போது நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னடா இவன் ஒரே கேண்டில் 50 பாயிண்ட் போயிட்டானே குயிக்காக, அதுவும் ஒரே கேண்டில் ஒரு செகண்டில் கண்ணை மூடி தரதுக்குள்ளே போகும்போது அப்போ உங்களுக்கு 50 பாயிண்ட் போனஸாக நீங்கள் கட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் 15 பாயிண்ட் நினச்சின்னு இருப்பீங்க, 50 பாயிண்டில் போய் நிற்கும் போது 50 பாயிண்டில் கட் பண்ணிவிடுவீங்க நீங்கள். இப்படி தான் எல்லாருமே செய்வாங்க சில பேர். ஓகேங்களா. ஆனால் நம்ம வந்து 15 பாயிண்ட் வந்து டார்கெட் போட்டு வச்சுருவோம். ஓகேங்களா. அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருவோம். 15 பாயிண்ட் போனவொன்னே அந்த ஸ்டாப் லாஸை அப்படியே மார்க்கெட்லேயே கட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு லாட்டை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைப்போம். இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். ஓகேங்களா. இன்சைட் மார்க்கெட், ஆனால் நல்லாவே கால் சைடு ஒரே மார்க்கெட்டாக போச்சு. 2 சைடு மூவ் ஆகும் பார்த்தோம் நம்ம, ஆனால் மூவ் ஆகலை, ஒரு சைடு தான் மூவ் ஆச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. மார்க்கெட் எந்த இடத்துலையும் எதையும் சொதப்பலை, ஈஸியாக மார்க்கெட் மேலே போச்சு கால் ஆப்ஷன். ஓகேங்களா. ஓகே. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு பக்கா கன்சிஸ்டடாக மந்த்லி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறதுனா இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.